கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம ஏசப்பா ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப இரக்கமுள்ளவர். பிதா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாரு. நான் பாவம் செஞ்சதுக்கப்புறம் நான் போய் மன்னிப்பு கேட்பேன். அவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாருன்னு சொல்றாங்க. கரெக்ட்டு தாங்க. பிதா அன்புள்ளவர் இல்லையா? அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அவர்ட்ட போய் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு, அவரிடத்துல போய் ஒப்புரவானோம்னா, நம்ம பாவத்த எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு. ஆனா இன்னொரு வசனம் கூட சொல்லியிருக்கு இல்லையா? நீ எத விதைச்சியோ, அத தான் அறுப்பேன்னு சொல்லி. அதாவது நெறைய பேர் அப்படித்தானே, நான் பாவம் செஞ்சுருவேன். கடைசியில நான் ஒப்புரவாயிட்டு, நான் தேவனோட நித்தியத்துல போயிருவேன்னு சொல்றாங்க. கரெக்ட்டு தாங்க. நம்மளால தேவனோட நித்தியத்துல போக முடியும். அவர் நம்மள காக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆனா நம்ம செஞ்ச பாவத்துக்கு பிரதிபலன் இருக்கு இல்லையா? தேவன் மன்னிச்சுருவாரு. அதற்கு ஒரு பிரதிபலன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேல இருந்து கீழ குதிப்பேன். என்ன கடவுள் காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு, நம்ம கீழ குதிச்சுருவோம். ஆனா கால் உடைஞ்சிரும். நம்ம போய் தேவன்ட்ட மன்னிப்பு கேட்போம். கடவுளே நான் தெரியாம எனக்கு மேல இருந்து கீழ விழுந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னா கடவுள் மன்னிச்சுருவாரு. ஆனா அந்த உடைஞ்ச கால் சரியாற வரைக்கும் அந்த பாடுகள் சுமப்பது யாரு? நம்ம தான். அதானே நெறைய அடிக்ஷன்ஸ் அதான் இதே மாரி தான் அடிக்ஷன். நான் தண்ணி அடிப்பேன், நான் தம் அடிப்பேன், நான் கடைசியா திருந்திருவேன், கடைசியா மாறிருவேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதே மாரி கண்கள் இச்சை, பலரோட உறவு, இந்த மாரி உறவுகள்லாம் வைத்துக்கொண்டு நான் கடைசியா மாறிருவேன்னு சொல்றோம். ஆனா இதோட பிரதிபலன் நீங்க அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம பாவத்திலிருந்து வெளிய வந்துட்டோம்னா, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரியாயிரும். ஆனா நம்ம செய்த பாவத்துல நம்ம சரீரம் பாதிக்கப்படுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க சிகரெட் குடிச்சிட்டே இருக்கிறீங்க, தண்ணி அடிச்சிட்டே இருக்கீங்கன்னா, அத நீங்க விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் உங்க பாடியில இருக்கும். அத யாரு சரி பண்ணுவா? நீங்க அதுக்குள்ள போய் தான் நம்ம அது எல்லாத்தையும் கியூர் பண்ற அளவுக்கு நீங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் பட்டு தான் ஆகணும். பழைய ஏற்பாடுல நீங்க பார்த்தீங்கனாலும், தாவீது பாவம் பண்றாரு இல்லையா? பத்சேபாள்ட்ட பாவம் பண்றாரு. பாவம் பண்ணதுக்கப்புறம் எப்படி பாவம் பண்றாருன்னா, அவரு ஹஸ்பண்ட கொலை பண்றாரு. பத்சேபாவ மனைவியா ஏத்துக்கொள்றாரு இல்லையா? கிட்டத்தட்ட 9 மாசத்துக்கு வரைக்கும் அவருக்கு அந்த அந்த பாவம்னே அவருக்கு தெரியல. அதாவது தாவீது கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அவருக்கே பார்த்தீங்கன்னா, தான் செய்தது பாவம்னு தெரியவே இல்ல. அன்டில் இல்லையா? நாத்தான் சொல்றாரு, "நீ செஞ்சது பாவம்." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு, அவர் ஒப்புரவாகுறாரு கடவுளிடத்துல. அதுவரைக்கும் தான் செய்தது பாவம் இல்லன்னு நெனச்சுக்கிட்டே இருக்காரு இல்லையா? சங்கீதம் 51ல அதான் நம்ம வாசிக்கிறோம். அவர் செய்த பாவத்துக்கு அப்புறம், அவர் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல வசனம் 51:17 நீங்க வாசிச்சீங்கன்னா, தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். கரெக்ட் தான் இல்லையா? அவர் தன் இருதயத்துல ரொம்ப வியாகுலப்பட்டு, கஷ்டப்பட்டு தன் பாவத்தை அறிக்கிறார் இல்ல? கடவுள் அந்த பாவத்த மன்னிச்சுறார். நீங்க 2 சாமுவேல் 12வது அதிகாரம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது மன்னிப்பு கேட்ட உடனே கடவுள் ஒரு மன்னிச்சிட்டாரு. நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா, 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார். கடவுள் மன்னிச்சிட்டார். ஆனா